ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியால இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட்டு சித்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் நடிகரும் இயக்குனருமான சசிகுமார். தமிழ் சினிமாவிலே எப்படிப்பட்ட முக்கியமான படங்களை எல்லாம் தந்தவர் சசிகுமார் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். அவருடைய திரைப்பயணம் மிகவும் சுவாரஸ்யமான பயணம். அந்த பயணத்தில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இன்றைக்கு இந்த சாட்டு சித்ரா நிகழ்ச்சியில் அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நடிக்கணுன்ற எண்ணம் எங்கே உங்களுக்கு தோணுச்சு? ஸ்கூலில் நாடகங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் 7th 8th படிக்கும்போது நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இயக்குனர் ஆகலாம். ஏன்னா அங்கே அந்த நாடகம் சொல்லித்தரும்போது இதெல்லாம் கவனிக்கப்பட்டது. டீச்சர்ஸ் எப்படி சொல்லித்தராங்கன்னு வந்தபோது அதை பார்த்து அப்புறம் தமிழ் சினிமா எப்போதும் போடுவாங்க. சண்டே தமிழ் சினிமா, போர்டிங் ஸ்கூல்னால சண்டே தமிழ் சினிமா, சாட்டர்டே ஒரு ஆங்கில படம், இங்கிலீஷ் மூவி படம். ஸோ ரெண்டும் படங்கள் பார்த்தனால அப்போ ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது சார். அங்கேருந்து ஆரம்பிச்சது. முதல் படத்துலேயே நடிப்பு இயக்கம் ரெண்டையும் எடுத்துக்கணுன்றது திட்டமிட்ட முடிவா? இல்லை சார், இயக்கம் மட்டும்தான். ப்ரொடியூஸ் அந்த கதையை நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியாது தான். ஸோ நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு படங்கள் எல்லாத்துட்டையும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வாங்கி தான் அது பண்ணது நான். அப்போ நான் தான், ஏன்னா அந்த கதையை நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு போய் சொல்லி அதை புரிய வச்சு நம்ம நினச்ச மாதிரி அதை எடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அப்போ நானே தயாரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். நடிக்கிறது வேறொரு தயாரிக்கிறது முடிவு இல்லை, தயாரிக்கிறதும் இல்லை சார். அது அந்த கதை ரெடி பண்ண உடனே இந்த கதையை நம்ம ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவங்க அப்போ வேறு மாதிரி இருந்தது. அப்போ இந்த கதை பண்ணால் புரிய வைக்க முடியாது. ஏன்னா இது எடுத்து தான் பார்க்க முடியும், என்னென்னு பார்க்க முடியும். அப்போ அந்த ரிஸ்க்கை நம்ம தான் அதையும் எடுக்கணும். இன்னொரு ப்ரொடியூசரில் என்னன்னு பார்க்க முடியாது சார். அது ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். அப்போ அதை நம்மளே இது பண்ணிக்கலாம்னு சொல்லி நண்பர்கள் உறவினர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தது. அப்புறம் நடிக்கணும்னு எண்ணம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ப்ரொடியூசரும் ஆகிட்டோம். முதல் பட டைரெக்ஷனாக நம்ம மைண்டில் டைரெக்ஷன் ஆகணும் தான் நினச்சது. அப்புறம் வேறொரு நடிகர்கள்லாம் கேட்டபோது, எல்லா நடிகர்களும் கேட்கும்போது அவங்க பண்ண முடியாத போது நம்மளே அதை அந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். முதல் படத்தில் ஒரு நடிகராக உங்களை பார்த்தபோது டைரக்டர் சசிகுமாருக்கு திருப்தியாக இருந்ததா? நடிகர் சசிகுமார், டைரக்டர் சசிகுமார் கண்டிப்பாக திருப்தியாக. ஏன்னா ஒரு டவுட் இருந்தது எனக்கு, டைரக்டராக என்னென்னா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்ற ஒரு விஷயம். ஒரு ஆடியன்ஸாக நம்ம முதல் முகம். ஏன்னா ஜெய் அது வரைக்கும் ஒரு படம் பண்ணிட்டார், அவரை தெரியும். ஸோ அப்போ நம்மளை தெரியாது. அப்போ இந்த கேரக்டரை ஜஸ்டிஃபிகேஷனாக நமக்கு பண்ணியிருப்போமா, இந்த கரெக்டாக இருக்குமான்ற ஒரு பயம் இருந்தது. அப்போ கணி சார் ப்ரிவியூ டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு அவருடைய நாடோடிகளுக்கு என்ன தான் நான் தேடிட்டு இருந்தாலும் நாடோடிகளுக்கு இந்த கேரக்டர் தான் கரெக்டாக நீ தான் பண்ணுன்னு சொன்னார். அப்போயும் நான் சொன்னது வெயிட் பண்ணுங்கள், ஆடியன்ஸ் இந்த படத்தில் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்ப்போம், அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா தான் அடுத்த இது பண்ண முடியும், அதோட சக்ஸஸை பார்த்துட்டு, இல்லாட்டி வேறு நடிகரை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த படம் வெற்றி அடைஞ்ச பிறகு உடனே நாடோடிகள் நான் பண்ணேன். அப்படி தான் பண்ணேன் நாடோடிகள். ஏறக்குறைய இந்த 21 வருஷத்தில் 27 படம் நடிச்சிருக்கீங்க. ஆனால் டைரக்ட் பண்ணது 2 படம் தான். ஆமாம். ஈசன் திரைப்படத்தினுடைய தோல்வி தான் உங்களை முழுக்க நடிகராக்கிச்சின்னு சொல்லலாமா? அப்படி இல்லை சார், அது இல்லை சார். நான் அப்போ என்னென்ன சார், அது என் கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா சார், ஒரு படம் நடிக்க ஒரு படம் இயக்க அப்படி தான் இருந்தது. நான் அப்படி தான் கரெக்டாக பண்ணேன் சார். உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி. எளிமையின் உச்சம் சார். சார் நான் ஆக்சுவலாக கேட்கலான்னு நினச்சதான் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதல் படத்துலேயே நீங்கள் நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு, அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு அசாத்தியமான நம்பிக்கை, அசாத்தியமான நீங்க கிரியேட் பண்ண அந்த படைப்பு மேல இருந்த அசாத்தியமான நம்பிக்கையினால தான் நீங்க அதை பண்ணியிருக்க முடியும்.
ஒருவேளை அது தோல்வி அடைஞ்சிருந்தா உங்களோட சினிமா வாழ்க்கையே அஸ்தமனமாயிருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் எந்த நம்பிக்கையில் நீங்கள் அதை இந்த 3 வேலையும் நீங்கள் செஞ்சீங்க சார்? ஆக்சுவலாக ஒரு வேலை தான் பண்ண வந்தேன், அதுதான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணலான்னு நினச்சேன். அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணது வேறு ஒரு சூழ்நிலையினால் நடிகராகிட்டேன். ஸோ அது ஒரு முதல் படமே 3 இதுவும் வந்து வெற்றி அடைகிறது கடினம் தான். அது 3 இதுலேயும் நான் வெற்றி அடைஞ்சனால தான் அடுத்தடுத்த படம் தனித்தனியாக பண்ண ஆரம்பித்தேன். தனியாக நடித்து தனியாக ப்ரொடியூஸ் பண்ணேன். பசங்கன்னு ஒரு படத்தை நான் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணேன். நாடோடி 2 படத்தில் நடித்தேன். ஸோ அது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சார், உங்களோட குற்றப்பரம்பரை வெப் சீரிஸ் அண்ட் இது மூவியாகவும் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இப்போ மறுபடியும் படத்தில் ஆக்டிங்கில் பிஸி ஆகிட்டீங்க. அந்த படம் கண்டிப்பாக உங்களுடைய படைப்பு வருங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது வரும், அது கண்டிப்பாக வரும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அது வரும். வந்து உங்களோட தயாரிப்பில் நடக்கிற ஷூட்டிங்கில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஸ்டைலில் சாப்பாடு போடுறீங்கன்னு கேள்விப்பட்டு அதை கண்டினியூ பண்ணுங்க சார். உங்களுடைய திரைப்பயணம் மேன்மேலும் வெற்றி அடைய வேண்டுகிறேன் சார். நான் சிவகுமார், கோயம்புத்தூர் சார். இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லை இருக்கா, இல்லை பலதரப்பட்ட கதாபாத்திரம் நடிக்கணுன்றது சசிகுமாருடைய ஆசை? பல கதாபாத்திரங்கள் நடிக்கணும்னு தான் சார் இருக்கு. அப்படி தான் இது பண்ணுறேன். ஒரே கதாபாத்திரம் இல்லாமல் பல கதாபாத்திரங்கள். ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று இருக்குமா சார். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் தான் எதிர்பார்க்குறேன். டைரக்ஷனில் உங்கள் குரு பாலா, நடிப்பில் யார்? ஸோ நடிப்பில் எனக்கு சொல்லி கொடுத்த முதல் குரு, எனக்கு நடிப்பில் குரு அப்படின்னா என்னோடய டைரக்டர் சசிகுமாரை தான் சொல்ல முடியும். அருமை. அப்படி தான் சார். நீங்களே குரு, நீங்களே சிச்சன். ஆமாம், அப்படி தான் சார் இருக்க முடியும். என்னை அறிமுகப்படுத்தினது உங்களை நடிகனா யார் அறிமுகப்படுத்தினா என்னத்தெல்லாம் சார் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த நடிப்பில் அந்த படத்தில் கேஸ்டிங் பண்ணி ஒரு இது பண்ணது அந்த இயக்குனர் சசிகுமாராக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி எல்லாருடைய இதுவும் பார்க்குறோம் சார். படங்கள் எல்லா நடிகர்களுடைய படங்களும் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஒவ்வொருத்தருங்க ஒன்று கற்றுக்கிறதா நம்ம ஒவ்வொருத்தையும் ஒன்று கற்றுக்குவோம் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் சார். நான் விஜய் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஸோ இப்போது வழக்கம் போல் உங்கள் படம் அத்தனையும் நான் பார்த்துருக்கேன். சுப்பிரமணியபுரம்லேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் நான் அந்த படங்களை ரசிச்சிட்ருக்கேன். ஆனால் டைரக்டர் சசிகுமார் சார்கிட்ட இப்போ நான் கேள்வி என்னென்னா, ஒரு டைரக்டருக்கு கட்டாயம் நடிக்க தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். அது ஒவ்வொரு இயக்குநர்களை பொறுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்கன்னு. ஏன்னா நடிப்பு தெரிஞ்சிருக்கணும், எப்படி நடிக்கணும், அவங்களோட ஆக்டர் எப்படி நடிக்கணுன்றதை தெரிஞ்சிருக்கணும். அவங்க நடித்து சொல்லி காட்டணுன்ற அவசியம் இல்லை. நானும் இப்போ நடிகனாக நிறைய இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இயக்குநர்களும் ஒவ்வொரு வித்தியாசப்படுவாங்க. சிலர் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் நடிங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்கள நடித்து காட்ட தெரியாது அவங்களுக்கு. சார் நான் இந்த மாதிரி அப்படின்னா அதை நம்ம நடிக்கணும். அதிலிருந்து சார் இது ஜாஸ்தி இருக்குது, இது குறைச்சலாக இருக்குது, இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இது பண்ணுவாங்க. அப்போ எல்லாருக்கும் நடிக்க தெரியணுன்ற அவசியம் இல்லை. அதை பார்த்து எது வேணும் எது கூடாது எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்ற அந்த இது தெரிஞ்சாலே போதும். இப்போ எழுத்தாளர் உலகத்தில் பல எழுத்தாளர்களோட எழுத்துக்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. அதில் உங்களுக்கு மிகவும் கவர்ந்த நூட்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை திரைப்படமாக எடுப்பதற்காக சில விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்தெந்த நாவல்களை இல்லை எந்த சிறுகதையை படமாக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க சார்? இல்லை, நான் ஒன்று இப்போ தான் இது குற்றப்படம் தான் சொன்னார். குற்றப்பரம்பரை நாவலை நான் இப்போ வந்து வெப் சீரிஸாக பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது பண்ணுவோம். அந்த நாவல் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு ரைட்டராக இருக்கும் பொழுது, ஒரு டைரக்டராக இருக்கும் பொழுது நம்ம கிளைமேக்ஸை முன்னாடியே தீர்மானிச்சுட்டு ஒரு ஃப்ளோவை உண்டு பண்ணணுமா, இல்லை ஒரு பாயிண்ட்டை கிடச்சி அதுலேருந்து டெவலப் பண்ணணும் சார்? அது ரெண்டுமே வரும். ஒரு பாயிண்ட் கிடச்சி அதை டெவலப் பண்ணுறதும் ஒன்று இருக்குது, கிளைமேக்ஸ் கிடச்சி அது டெவலப் பண்ணுறதும் இருக்குது. ஸோ அதோட கண்டென்ட் அது எந்த மாதிரி நமக்கு அதுக்கு ஒரு வரைமுறை கிடையாது. நம்ம இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்க முடியாது. சுப்பிரமணியபுரம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா கிளைமேக்ஸ்லேருந்து தான் ஆரம்பித்தேன். எனக்கு வந்து கிளைமேக்ஸ் நாட் வந்தது. ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோ கொல்றா, இதுதான் கதை, இதுதான் நாட் எண்டில் வந்து ஹீரோயின் ஹீரோ கொல்றா அப்படின்றது மட்டும்தான் என்கிட்ட இருந்தது அந்த லைன். அந்த ரிவர்ஸ்லேருந்து தான் நான் அதுதான் கடைசி கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸுக்கு தான் நான் சீன் பண்ணேன். அப்போ எப்படி வந்திருக்கும் என்ன அப்படின்ற ஒரு விஷயம்
க்ரியேட்டிவிட்டிக்கு நம்ம எல்லையே கிடையாது. அது இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் முடிக்கணுன்றத நம்ம விஷயத்தை நம்ம சொல்லவே முடியாது. எங்கே இருந்தனாலும் ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அதான் ஸ்பார்க்குன்றோம். எங்கே இருந்தாலும் ஒரு பொறி தட்டுறது தான். அது எப்படி வேணால் இருக்கலாம். இன்ட்ரோவில் ஒன்று கிடைக்கும், அந்த இன்ட்ரோவில் இருந்து நீங்கள் கதையை எடுக்கலாம். எண்டில் கிடைக்கும். எனக்கு எண்டு கிடச்சிது, ஒரு கிளைமேக்ஸ் கிடச்சிது. அந்த கிளைமேக்ஸை நோக்கி நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எடுத்தேன். இவங்க இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கதை எழுதி பார்த்தேன். இந்த கதை ஆடியன்ஸுக்கு ரொம்ப ராவாக இருக்குது, இப்போ சொல்ல வேணாம், கொஞ்சம் இது பண்ணுவோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வச்சேன். ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சு அது வரும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தது. அதை நோக்கி அப்படி தான் நான் பண்ணேன். ஈசன் படத்தையும் நான் பார்த்துட்டேன். ஈசன் படமும் எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் ஒரு ஆஸ் எ டேரக்டராக ஈசன் படத்தில் நான் தவறுகள் செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? நான் அந்த படத்தில் லென்த்தாக வச்சது என்னுடைய தவறு அப்படின்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் சொன்னது தவறுன்னு நினைக்கிறேன். அது அப்போ பப் கலாச்சாரமே வரல. சென்னையிலே ஒரு ரெண்டு இடத்துல தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லா ஊர்களையும் அந்த பார்ட்டி எல்லாத்துக்கும் பார்ட்டி வைக்கிறதெல்லாம் இப்போ இருந்தது. அப்போ கிடையாது. அது ஒரு சில இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த கல்ச்சரை நான் உடனே எடுத்துட்டேன் அப்படின்றது வந்து இருந்தது. அது கொஞ்சம் தள்ளி எடுத்துருக்கலாம். ஒரு 3-4 படத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாம், டைரக்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஸோ அது முன்னாடியே சொன்னனால தான் அது அவே ஆயிடுச்சு எல்லாருக்கும். இங்கே இது எப்படி நடக்கும், இது எப்படி இதாகுன்றது. ரேவ் பார்ட்டின்னு ஒன்று நான் அப்போ சொன்னேன். அது இப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது. ரேவ் பார்ட்டினா என்னன்றது இப்போ தான் கொஞ்சம் பேருக்கே தெரியுது. ஆனால் அப்போ அந்த மாத்திரை எல்லாமே நான் காமிச்சது. இப்போ எல்லாம் வருது எல்லாருக்கும். இப்படியா இப்போ எல்லாமே வருது. அப்போ எதுவுமே இல்லை, அது தெரியல. அப்போ நான் ரொம்ப ஏர்லியாக அதை வச்சுட்டேன். அப்போ வந்து நான் பெங்களூர், பாம்பே இதுக்குள்ளே இந்த இதெல்லாம் போகும்போது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அதை எடுத்து பண்ணிக்கிட்டேன். அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாது. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அதோட லென்த்தாகவும் நான் அதை சொல்லிட்டேன். ஸோ அதை குறைச்சிருக்கலாம். அதை அப்போ பண்ணியிருக்கக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் எனக்கு தோணுது. ஆரம்ப காலத்துலேருந்து உங்கள் குருநாதர் பாலா சார்ட்டேருந்து ஆரம்பிச்சு இப்போ யங் டேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ இருக்க யங் டேரக்டர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பாசிட்டிவாக பார்க்குறீங்க, என்ன நெகட்டிவாக பார்க்குறீங்க? இல்லை, அவங்ககிட்ட நான் பாசிட்டிவாக நிறையா பார்க்குறேன். நான் இப்போ ஒர்க் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர்கிட்டையும் சரி, அதுக்கு முந்தைய நான் ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் ஒன்று கற்றுக்குறோம். நம்ம அவங்களுடைய எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்டைல்லாம் நான் டைரக்ட் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது. ஒரு டைரக்டாக ஒரு நடிகராக நம்ம நடிக்கும்போது பல டைரக்டர் நம்ம பார்க்குறோம், அவங்க மூடு, அவங்க ஸ்டைலு. ஸோ இந்த ஸ்டைலில் பண்ணலாம்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம். அதுதான் பார்க்குறேன். இறுதி கேள்வி சார், ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற ஒருத்தர் யாராக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்த கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் விட்டுறாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் உங்கள் மேலே நம்பிக்கை தான். நான் அதுதான் ஒன்று என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் டைரக்டர் இல்லாட்டி என்ன ஆவீங்க? டைரக்டர் தான் ஆவேன். அதுதான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பியே நான் வைக்கலை. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் ஏக்கு வந்துட்டேன் நான். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள்கிட்ட பேசுனது. ரொம்ப நன்றி சார். சசிகுமார் பிடிச்சது யார்? டைரக்டர் சசிகுமாரா, நடிகர் சசிகுமார்? டைரக்டர் சசிகுமார் தான் சார். அந்த டைரக்டர் சசிகுமார் தான் நடிகரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஸோ டைரக்டர் சசிகுமார் தான் எனக்கு பிடிச்சது சார். நீங்கள் ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால எந்த கதையை கேட்கும்போதும் அதுலேருந்து பல எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும், எல்லா திரைக்கதைக்கும். அது போன்ற அனுபவங்கள் எல்லாம் வந்து நீங்கள் யார்கிட்ட பணியாற்றுறீங்களோ அவங்களோட பகிர்ந்துக்குவீங்களா, இல்லை இது அவர் கதை அவர் இஷ்டப்படி எடுக்கட்டும்னு விட்டுருவீங்களா? இல்லை சார், நம்ம சீன் சொல்கிறது, நம்ம கருத்து சொல்கிறதெல்லாம் இருக்கும் சார். ஜஸ்ட் ஒரு நடிகராக சொல்லும்போது இதை இப்படி மாற்றிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ரூம்குள்ளே நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தானே சார். இட்ஸ் ஷேரிங் தான். இப்போ வந்து ஒரு விஷயம் தலையீடு கிடையாது. ஒரு இப்படி பண்ணிக்கலாமே, அது அவங்களுக்கு அது பிடிச்சுன்னா ஆமாம் இப்படி மாற்றிக்கலான்னு மாற்றிக்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நம்ம டைரக்டராக இருக்கனால தான் நம்ம படங்களில் பார்த்தீங்கன்னா, நான் நடிக்கிற படங்களில் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமான முக்கியத்துவம் இந்த இடத்துல தேவை அப்படின்னும் போது எல்லாருக்குமான அந்த முக்கியத்துவம் அது இருக்கணும். நான் தான் 60 சீன் நடிக்கணுன்றது அந்த இது வரல. இந்த இடத்துல இவர் ஸ்கோர், இவர் தான் பேசணும், இவர் தான் நடிக்கணும்னா அது அவருக்கான ஸ்பேஸ் அங்கே கொடுத்துடணும். நம்ம நிற்கணுமா, நம்ம சும்மா நிற்கணும் அப்படின்னா கதை அதை வலியுறுத்துது, அவங்க தான் பேசணும். ஸோ அந்த ஸ்பேஸ்லாம் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் டைரக்டர் வந்தனால அது எனக்கு வந்திருக்கு. வணக்கம். வணக்கம் சார். சார் பறந்து போ படம் சார், அதுதாங்க சார் பேர். இந்த ராம் சாரோட பறந்து போ நானும் போய் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தா அவர்கிட்டே நான் பேசி அதை நான் பார்க்கும்போது தேட்டர்லேயே ராம் சார் வந்தார். இப்போ நிறைய குழந்தைகள் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு இது, பேரண்ட்ஸுக்கும் பையனுக்குமான ஒரு விஷயம். அது அவரோட பேட்டர்னில் வித்தியாசமாக ஹீரோலாம் இப்படி இருப்பாங்கன்னும் போது அழகாக அவர் மாற்றி அது பண்ணியிருந்தார் ராம் சார்.
ஸோ நான் பார்த்து நானும் அவரும் இது பண்ணோம். சார் நீங்களும் அதே மாதிரிங்க சார், ஒரு யதார்த்தமான ஸ்டோரி எடுங்க சார். உங்களுக்கிட்டே அந்த கிட்டத்தட்ட சிவா சார், நீங்களும் ஒரு நல்ல ஆக்டருங்க சார். உங்களே நிறைய படங்களை அந்த பார்த்துருக்கோம். மாதிரி கதை வரும்போது இப்ப கண்டிப்பா இருக்கிற ரொம்ப யதார்த்தமா டிஎன்ஏன்னு ஒரு படம் சார் இப்போ வந்தது. அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் வச்சு ஒரு படம் வந்ததுங்களே, அதெல்லாம் வந்துடும். எல்லாமே எல்லா படங்களும் அது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது, அதுக்கப்புறம் டிஎன்ஏ வந்தது, அப்புறம் 3 BHK, அதுக்கப்புறம் பறந்து அதெல்லாம் வந்துட்டு இருக்க காரணம் ஒன்று. ஒரு படம்னாலே இதே மாதிரி படங்கள் இருக்கட்டும், எல்லா ஜானர் ஆஃப் மூவியும் இருக்கும். ஒரு ஆக்ஷன் படம் இருக்கும், ஒரு இந்த படம் இருக்கும். சினிமான்றது அதுதான், ஒரே ஜானர் இருக்காது. ஆங்கில படம் எடுத்திங்கன்னா எல்லா ஜானர் படமும் வரும். ஸோ அப்படி தான் அது வருது. அது வந்து இப்போ இந்த மாதிரி படங்களும் வருது சார். உங்களோட டூரிஸ்ட் ஃபேமிலியும் பார்த்தேங்க சார். எங்க சேலம் டிஎன்சி தியேட்டர்லிங்க சார். சேலம் டிஎன்சி தியேட்டருங்க சார். ஓகே ஓகே. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க சார், எக்ஸலண்டா இருக்குங்க சார். உங்களோட படம் எக்ஸலண்டா இருந்துங்க சார். அந்த ரொம்ப யதார்த்தமான அந்த படங்கள் சார், அதெல்லாம் இன்னும் கூட ஹிட் பண்ணியிருக்கணுங்க சார். அந்த படங்கள்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் ஒரு அப்படியே மைண்ட் ப்ளோயிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம மைண்டை வந்து டைவர்ட் ஆகாத மாதிரி இருக்குங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகேங்க சார், தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களை பாதித்த நடிகர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலாம்? கமல் சார் தான் சார். கமல் சார், ரஜினி சார், 2 பேரோட இதுவும் பாதிக்காமல் வரவே முடியாது. 2 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் வராமல். ஒரு கதையை கேட்கும்போது இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு ஊகிக்கக்கூடிய திறன் இருக்கா? அப்படி யூகிச்சுருந்தா எல்லா படமும் எனக்கு சக்ஸஸாக தான் சார் ஆகிருக்கும். அது யாராலையும் யூகிக்கவே முடியாது சார். டூரிஸ்ட் ஃபேமிலி கதையை கேட்டப்போ அந்த வெற்றியை தொடர்ந்து தோணுச்சா உங்களுக்கு? வெற்றியை தொடர்ந்து தோணுச்சு. கதை கேட்கும்போது படம் ஓடிச்சு. இந்த படம் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.